ஏகனாபுரம் அம்பேத்கர் திடலில் பரந்தூர் மக்களை சந்திக்கிறார் தவிக தலைவர் விஜய். மக்களை சந்திப்பதற்கான இடத்தை இறுதி செய்வதில் இழுபறி நிலவி வந்த நிலையில் அம்பேத்கர் திடல் தேர்வு. பரந்தூர் செல்லும் விஜய்க்கு பிரத்யேக வாகனம் தயார். வாகனத்தின் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரல். பாஜக ஆளும் மாநிலங்களுக்கே மத்திய அரசு அதிக நிதி வழங்கி வருகிறது. மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மற்ற மாநிலங்களை பார்ப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பரபரப்பு குற்றச்சாட்டு. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கவில்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. இந்த திட்டத்திற்காக 26,000 கோடி ரூபாய் நிதியை தமிழக அரசே ஒதுக்கியது என்றும் விளக்கம். அரசின் நிதி நிலைமை குறித்த எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு வேடிக்கையாக உள்ளது. அடிப்படை புரிதலின்றி எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு போதிய நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாக அண்ணாமலை பேட்டி. மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக 43,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியதற்கான வெள்ளை அறிக்கையை வெளியிட தயார் எனவும் பதிலடி. இடைத்தேர்தலின் முடிவால் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என அண்ணாமலை கேள்வி. இடைத்தேர்தலால் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையே வராது என்றும் அண்ணாமலை பேட்டி. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி தற்போது பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம். நகை பறிப்பு போன்ற குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்னும் 100 பௌர்ணமிகளுக்கு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் தொடர்வார். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அதை எடப்பாடி பழனிசாமி அறிவார் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை முன்னிட்டு அனல் பறக்கும் பிரச்சாரம். திமுக நாதக வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட அதிமுக நிர்வாகி செந்தில் முருகன் கட்சியில் இருந்து நீக்கம். கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் விதத்தில் செயல்பட்டதால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் யாருக்கு ஆதரவு? வாக்கு அளிப்போம், ஆனால் யாருக்கு என்பதை சொல்ல மாட்டோம் என ஓ பன்னீர்செல்வம் ருசிகர். நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கவில்லை, ஓட்டளிப்போம், யாருக்கு என்பது ரகசியம். திமுகவில் இணைந்தார் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்தார். திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்கள் 6 மணி நேரம் காத்திருந்த விவகாரத்தில் அலட்சியமாக பதிலளிப்பதா? கோபாலபுரம் குடும்பத்திற்கு நெருக்கம் என்ற ஆணவத்தில் அமைச்சர் சேகர்பாபு ஆடிக்கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை ஆவேசம். பாஜகவின் வேலூர் மாவட்ட தலைவராக தசரதன் நியமனம். மாவட்டத்தின் பாஜக முன்னாள் தலைவர், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு.
பண்டிகை விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள். 4வது நாளாக பெருங்களத்தூர் முதல் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை வரை கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னையை உலுக்கிய பட்டாபிராம் இரட்டை கொலை வழக்கு. குற்றத்தை தடுக்க தவறிய காவல் ஆய்வாளர் ஜெகநாதன் பணியிடை நீக்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சிறுவன் தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார். 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அண்ணன் மகனை மது அருந்த வைத்த இளைஞர். கொடூர செயலில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை. தொடர் விடுமுறையால் திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள். பல மணி நேரம் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசித்த மக்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தை உத்திரத்தை ஒட்டி வருஷாபிஷேக நிகழ்வு கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். பொங்கல் விடுமுறையை ஒட்டி பழனி முருகன் கோயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். கொட்டும் மழையில் பாத யாத்திரையாக வருகை தந்து சுவாமி தரிசனம். பொங்கல் விடுமுறையை ஒட்டி திருவள்ளூர் பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலில் திரண்ட பக்தர்கள். வாகனங்கள் மட்டுமின்றி ஆம்புலன்ஸ் வாகனமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்குள் தேங்கிய மழைநீரை வெளியேற்றிய ஊழியர்கள். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலில் மாயமான பள்ளி மாணவன் சடலமாக மீட்பு. 2 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டதால் மீனவ மக்கள் வேதனை. பட்டுக்கோட்டை அருகே பூச்சி தாக்குதலால் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதம். அறுவடைக்கு தயாராக இருந்த நேரத்தில் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. நெல்லை மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. குமரி, தூத்துக்குடி உள்பட 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்றும் கணிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த சம்பவம். விளக்கம் கேட்டு தேவஸ்தானத்திற்கு அனுப்பிய நோட்டீஸை திரும்ப பெற்றது மத்திய அரசு. உத்தரப்பிரதேச மாநில பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் பயங்கர தீ விபத்து. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட பக்தர்கள் கூடிய நிலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு. கொல்கத்தா பெண் மருத்துவரை கொன்றவரை தூக்கிலிட உத்தரவிட்டாலும் கவலைக்கு இடமில்லை. குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சஞ்சய் ராயின் தாய் திட்டவட்டம். சைஃப் அலிகானை தாக்கியவர் சட்டவிரோதமாக வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள் நுழைந்தவர்.
கொள்ளை நோக்கத்துடன் வீட்டுக்குள் புகுந்ததாகவும் போலீசார் அறிவிப்பு. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. ஹமாஸ் பிடியில் இருக்கும் பிணை கைதிகளும் விடுவிப்பு. நடிகர் அஜித்குமார் நடித்துள்ள விடாமுயற்சி படத்தின் பத்திகிச்சி பாடல் வெளியானது. விஷ்ணு எடாவன் எழுதியிருக்கும் பாடலை அனிருத் மற்றும் யோகி சேகர் இணைந்து பாடியுள்ளனர். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர். அலெக்சாண்டர் ஸ்வரேவ், அல்ஹராஸ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேற்றம்.